ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவினுடைய நோக்கம் மாயவரத்தில் நீங்கள் வசிப்பவர்களாக இருந்தால் அல்லது மாயவரத்தில் உங்கள் சொந்த ஊர் வேறு வெளிநாட்டில் வெளியூரில் போய் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போவோ இல்லது உங்களது கடந்த காலத்திலேயோ கடந்து வந்திருக்கின்ற அல்லது கடந்து போய்கொண்டிருக்கின்ற அழகான நினைவுகளை நீங்கள் இணைத்து பார்க்க முடியும், ரிலேட் பண்ண முடியும். என்னுடைய அனுபவங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்படிப்பட்ட என்னுடைய அனுபவங்கள் எப்படின்னா, நான் பிஎஸ்சி இளங்கலை விலங்கியல் ஏவிசி காலேஜில் சேர்றப்போ ஒரு டிவிஎஸ் எக்ஸல் ஒரு வண்டி வாங்கினேன், புதிய வண்டி. எனது பெற்றோர்கள் எனக்கு வாங்கி தந்தார்கள். அப்போ அந்த வண்டியில் தான் நானும் எனது தகப்பனாரும் மாயவரத்துக்கு அடிக்கடி வருவோம் பொருள்கள் வாங்குவதற்கு. வீக்லி பர்ச்சேஸ் அல்லது அந்த மாதிரியான பல விசிட் இருக்கும் மாயவரத்துக்கு. மாயவரம் தான் எங்களுக்கு கோ டு டவுன், நெக்ஸ்ட் டவுன் 7 கிலோமீட்டரில் இருக்குது. எதுவாக இருந்தாலும் மாயவரம், பொருள் வாங்குறா இருந்தால் எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா. இப்போவுமே அப்படி தான். மாயவரம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு சென்டர் மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது மாவட்டமாகவும் ஆகிடுச்சு. இப்போது ஆரம்பத்தில் நகராட்சியாக மட்டும்தான் இருந்தது. மாயவரத்தில்ங்க பெரிய கடை தெரு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க. மாயவரம் வாசிகளுக்கு பெரிய கடை தெருவில் எத்திராஜலு செட்டியார்சன் இந்த கடை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னமும் இருக்குங்க. அப்போது நானும் என் தகப்பனாரும் இந்த ஷாப் சாமான்கள், வீட்டு ஹவுஸ் ஹோல்டு சாமான்கள், சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ஹவுஸ் ஹோல்டு நார்மலாக டே டு டே லைஃப்க்கு உள்ளது. எத்திராஜலு செட்டியார்சன் சூப்பரான ஒரு ஷாப் கடைங்க. ரொம்ப நாணயமானவர்கள். அவங்க குடும்ப ஃபேமிலி பிஸ்னஸ் தான். அவங்க தகப்பனார், என்னுடைய தகப்பனாரை ஒத்த வயதுடைய அல்லது அதற்கு மூத்தவங்க அந்த கடையில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுடைய இறப்புக்கு பிறகு அவர்களுடைய மகன்கள், சகோதரர்கள், அவங்களும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. என்னை தகப்பனாரும் நானும் போனால் ரொம்ப பிரியமாக அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, கஸ்டமரை அவங்க வீட்டில் வர்ற கெஸ்ட் மாதிரி வரவேற்பாங்க இன்முகத்தோட. அவங்கள்ட்ட இருக்கிற பொருள்கள் எல்லாமே மிக சிறந்த தரமுடையதாக இருக்கும். ஓகேங்களா. அது இப்போது நான் மாயவரத்துக்கு போனால் அந்த சைடு நான் போகிறப்போ 2 இடத்துக்கு போக முக்கியமாக. ஒன்று எத்திராஜலு செட்டியார்சன். போன தடவை நான் போயிருந்தப்போ அங்கே போக ட்ரை பண்ணேன். கடை சாத்திருந்தது. ஆக்சுவலாக மேபி அது ஒரு மதிய நேரம்னு நினைக்கிறேன். வழக்கமாக ஒரு பிரேக் டைம். அங்கேயும் போவேன். குஜினி பக்கத்தில் குஜினி ஸ்டேஷனரி கடை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. 2 சகோதரிகள் ஒரே மாதிரியே இருப்பாங்க, ட்வின்ஸ். உங்களுக்கு தெரியும். இன்னும் அவங்க அற்புதமாக அந்த கடை நடத்திக்கிட்டு வர்றாங்க. நான் எப்போ போனாலும் நான் ஒரு பேனா பிரியன், பேனா வெறியன்னு கூட சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் பேனா நிறையா இருந்தாலும் நல்ல நைஸாக ஸ்மூத்தாக எழுதுகிற பால் பாயிண்ட் பேனா அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது குஜினியில் கண்டிப்பாக போய் ஏதாச்சும் ஒரு 2-3 பேனா பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். எத்திராஜலு செட்டியார்சன் கடையில் உள்ள அந்த ஓனர், அங்கே வேலை செஞ்ச அந்த ஒரு சகோதரர், அவங்களும் இன்னும் ரொம்ப நாளாக அதே கடையில் இருந்தாங்க. அப்போது எத்திராஜலு செட்டியார்சன் கடையில் நான் சமீபத்தில் கேட்குறப்போ எப்படி வியாபாரம்லாம் போகுதுங்கிறப்போ அப்போ அவங்க சொன்னது என்ன ஞாபகம் இருக்குது. இப்போ காம்படிஷன், போட்டி அதிகமாகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஷாப்பிங் கடை அப்படிங்கிறப்ப இருந்தாலுமே தேடி எத்திராஜலு செட்டியார்சன் கடை தேடி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. ஓகேங்களா. அங்கே உள்ள சாமான்கள்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. வரவழைச்சு தர்றேன், வரவழைச்சு தர்றேன். எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு அப்ரோச் இருக்கும். ஆனால் ரொம்ப அன்பாக பேசுவாங்க. ரொம்ப ஒரு இணக்கமான கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த தடவை போனாலும் கண்டிப்பாக அவங்கள போய் பார்க்கணுன்னு நான் மனசில் நினச்சிட்டு தான் எனக்கு. ஒவ்வொரு தடவையும் அப்படி தான். குஜினி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த பெரிய கடை தெருவில் வர்றப்போ எத்திராஜலு செட்டியார்சன் கடை மட்டும் இல்லைங்க, ஹபீப் ஸ்டோர்ஸ் இந்த எட்ஜில் இருக்குது இல்லைங்களா. அந்த பெரிய கடை தெருவினுடைய அதாவது லாகடத்துலேருந்து நீங்கள் வர்றப்போ அந்த கடைசியில் பட்டமங்கல தெரு ஜாயின் பண்ணுறது இல்லைங்களா, அங்கே இருக்குது ஹபீப். அதுவும் ரொம்ப தரமான சிறப்பான சேவையை செய்யக்கூடிய கடை. அப்புறம் பெரிய நாயகி ஸ்டோர்ஸ், அங்கே வழக்கமாக அந்த மளிகை பொருட்கள்லாம் வாங்குவோம். அதுவும் ரொம்ப தரமான நாணயமான கடை. பெரிய நாயகி ஸ்டோர்ஸ்னால் இந்த ஃபாத்திமா ஸ்டோர்ஸ், பெரிய நாயகி ஸ்டோர்ஸ்லாம் பக்கத்தில் இருக்கும். இன்னும் அவங்க கடையை வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் இப்போது நிறைய ஷாப்பிங் ஹைப்பர் மார்க்கெட்ஸ் ரொம்ப நிறையா வந்துச்சு. நேஷ்னல் ஹைப்பர் மார்க்கெட், ஏற்பட்ட எண்ணிலடங்காத சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வந்துருச்சு இப்போது. அப்போது போட்டி அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் அவங்க ஒரு நாணயம் ஆரம்பத்துலேருந்து வாங்கிட்டு இருக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி அந்த உரிய கடையில் தான் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்க மாயவரத்தில்? அதே கடையில் தான் ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்துட்டு இருக்கீங்களா, இல்லை புதிய இது சூப்பர் மார்க்கெட்லாம் வந்துருச்சுன்னு மாறிட்டீங்களா? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, அப்படியே முடிச்சுட்டு வர்றப்போ ஷாப்பிங்லாம் மாயவரத்தில் முடிச்சுட்டு வர்றப்போ ஒரு டீ குடிப்போம் நானும் என் தகப்பனாரும். வைத்தா கடை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வைத்தா டீ ஸ்டால் ரொம்ப ஃபேமஸுங்க, சிறப்பாக இருக்கும் டீ. இப்போவும் அந்த கடை அந்த வைத்தா ஏற்கனவே அந்த இடத்துலேருந்து மாற்றி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில், ஓகேங்களா, அந்த கச்சேரி ரோடு வர்றப்போ எண்டில் போஸ்ட் ஆஃபீஸ் ரைட் சைடு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பெங்களூர் ஐயங்கார் பேக்கரி அந்த சந்தில் உள்ளார வச்சுருந்தாங்க. இப்போ அதை எடுத்துட்டாங்களா. நான் போய் 2 தடவை போன தடவை வந்தப்போ தேடி பார்த்தா வைத்தா கடையை காணுங்க.
மேபி நான் மிஸ் பண்ணுறேன்னா இல்லை அது அங்கே தான் இருக்குது, இல்லை அங்கே தேடி பார்த்துட்டேன். அது கூரை நாட்டுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க வைத்த கடையை மாற்றிட்டதா. சிறப்பான கடைங்க, எப்போ வந்தாலும் அங்கே டீ குடிக்காமல் போகிறதே இல்லை. ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு அழகான நினைவுகள்ங்க. மாயவரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த கடைகள், எந்தெந்த இடங்கள் உங்கள் மனசுக்கு வந்து ரொம்ப அப்படியே சொன்னாலே மனசில் அப்படியே புத்துணர்ச்சி பூத்து குலுங்குற அந்த ஒரு உணர்வு உண்டாக்குது, ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த மாதிரி நம்ம குறிப்பான அந்த கடைகள் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் நீங்களும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி பார்த்தமைக்கு. ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட்.